வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கு வறுத்த அரிசி மா புட்டு அவிக்க போகிறேன். பாருங்க, இந்த வறுத்த அரிசி மாவில் வந்து 2 சுண்டு போட போகிறேன். இந்த சில்வர் பனியால் 2 சுண்டு போட்டு 2 அரை சுண்டு போடுவோம். வறுத்த அரிசி மாவுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிச்சு பொங்க வேணும். பொங்கத்தான் தண்ணி விட்டு மா குழைக்கணும். அப்போ தான் நல்லா பஞ்சு போல் போட்டு தண்ணியை விட்ட பிறகு நல்லா வடிவாக இந்த தடியால் வந்து நல்லா சுற்றி குழைக்க வேணும். ஏனெண்டா சூடாக இருக்கல நாங்கள் கை வச்சு உடனே குழைக்கல, அது தடியால் கிளறி கொண்டு வரையக்கில் மாவும் குழப்பட்டுடும். பிறகு கை வச்சு குழைக்க சுகமாயிடும். இப்போ நல்லா வடிவாக குழச்சி எடுத்துட்டேன். தண்ணி எப்போதமெல்லாம் நல்லா கணக்கு. இனி வந்து கொத்த போகிறோம். கொத்தி நல்லா மணியாக எடுக்க வேணும் புட்டை. பாருங்க, கொத்த இடம் நல்ல மணி புட்டை வருது. தனி அரிசிமா. இப்போ பாருங்க, புட்டு வந்து நல்ல மணி மாதிரி கொத்தி எடுத்துட்டேன். இனி இதை விரும்பினா புட்டு குழல்லையும் போட்டு எடுக்கலாம், இல்லையாண்டா ஸ்டீமர்லேயும் போட்டு அவிக்கலாம். நீத்துப்பட்டியில் அவிக்கிற மாதிரி. எங்களுக்கு நீத்துப்பட்டி இல்லாததுனால நாங்கள் ஸ்டீமரில் போட்டு அவிக்க போகிறோம். ஸ்டீமரில் இனி அவிக்க காட்டுறேன். இப்போ பாருங்க, புட்டு பானை கொதிக்க வச்சுருக்கிறேன் தண்ணியை. இனி தேங்காய் பூவும் புட்டும் மாறி இந்த குழலில் போட வேணும். தேங்காய் பூ, புட்டு, தேங்காய் பூ, புட்டண்டு மாறி போட வேணும். பாருங்க, இப்போ ஆவி வந்து விட்டது. இனி மூட போகிறேன். இன்றைக்கு புட்டுக்கு நல்ல இடி சம்பல் இஞ்சி வச்சு இஞ்சியை சுட்டு கொண்டு நிற்கிறேன். இனி இந்த புட்டை வந்து நாங்கள் இப்படி கொட்டுவோம். பாருங்க, இந்த புட்டு இதை வந்து எடுத்து தண்ணியில் இருக்க பிடிச்சிட்டு இப்படி போட்டோம்னா தண்டவாளில் விழும். நாங்கள் ஒன்றும் தடியால் உண்டாலும் தட்ட தேவையில்லை. இன்றைக்கி அரிசி மா புட்டுக்கு வந்து நல்ல உலர் சம்பல், இடித்த திருவிய தேங்காய் பூ, பொரித்து வச்சிருக்கிற மிளகாய், நல்ல சின்ன வெங்காயம், சுட்டு வச்சிருக்கிற இஞ்சி 2 துண்டு, கறிவேப்பிலை மற்றும் தேசிக்காய் புளி, உப்பு தேவையான அளவு. இப்போ பாருங்கோ, அரிசி மா புட்டு அவிச்சு முடிஞ்சுது. இனி நல்ல உலர் சம்பல், இஞ்சி சுட்டு உலர் சம்பல், ஒரு வாழைப்பழம் வச்சு சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்குது. முந்தைய காலை சாப்பாடு அரிசி மா புட்டும் சம்பலும் வாழைப்பழமும். நீங்களும் இதே போல் செய்து பாருங்க. நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.